காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு புருஷன் சிஎம் ஆகிட்டார் அப்படிங்குள்ள மகிழ்ச்சி இருக்காது அவங்களுக்கு கேட்குறேன். எல்லாம் சொன்னவனுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த அம்மான்னு. நல்ல பணக்காரங்க அவங்க, பெரிய ஹோட்டல்ஸ் அதிபர் அவங்க லண்டனில். சரி பணத்தை வாங்கினா என்ன, அவர் பொண்டாட்டி தான் கொடுத்தாரு, உனக்கு என்ன வைத்திர முடியுது. இதெல்லாம் சும்மா கெட்ட பேர் ஏற்படுத்துறது. இந்த நேரத்தில் இதை சரி பண்ணிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் முன்னாடியே சரி பண்ணியிருந்துருக்கலாம். அவருடைய வாழ்வியெல்லாம் வேறம்மா. பேர்னிங் சில்வர்ஸ் பொண்ணு. அவங்க அப்பாவே பணக்காரரு, அவங்க அம்மா சோபா பணக்காரவங்க. சின்ன வயசுலேயே ஒரு தங்கச்சி எழுந்திருக்காரு, மரணத்தை பார்த்துருக்காரு. மன உளைச்சல் இருக்கும். அப்போ நீங்களும் மன உளைச்சல் கொடுத்தா என்ன ஆகுது? இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தமிழ்நாடு சிஎம் விஜய்கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுருக்கேன். எதையுமே பேசுறது சைலண்ட்டாக இருக்குது. சங்கீதா கோர்ட்டில் கொண்டு கொடுத்தனையிலேருந்து என் வீடியோ பாருங்கள். ஒரு நாளும் தவறாக பேசுறது இல்லை. நம்ம உரிமைகளை வாங்கிக்கலாம் சங்கீதா மேடம், பட் அவர் சிஎம் ஆகிட்டு அவரை டேமேஜ் பண்ணாது. இது வரல நேரம் இல்லை. இது சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, இதுக்கும் ஒரு மறைமுகமான காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். வெளிப்பட காரணமே இருக்குது இல்லைன்னா. ஸோ அதான் சஞ்சய் ஒரு பையன் பேசினார்ல அவர் இன்டர்வியூவில், இல்லை அப்பா தானம்மா ஃபோன் பண்ணி என்ன டாடி நல்லா இருக்குன்னு டாடினா புள்ள மனசு உடஞ்சி கரைஞ்சிடாதா. விஜயும் ஒரு அப்பாம்மா ஒரு ரூணு உட்காந்துருக்காரு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு ரூணு உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். சிஎம் அப்போ என்ன பண்ணணும் தம்பி, சேனல் ஆரம்பிக்கிறியா, இது பண்ணுறியா, வா கட்சியில் இருப்போம், அடுத்த முதல்வர் நீ தான் வாடா அப்படி சேர்த்துக்க வேண்டியதானே பிள்ளைய. அப்போ அடுத்த முதல்வர் ஆக வாய்ப்புண்டா? பிடிச்ச மாட்டேன் சண்டை பொழுது விடிஞ்சா போச்சு. அது என்ன பொழுது போட்டா போச்சு, என்ன இருக்குது. நாளைக்கு நான் சிஎம் ஆகிட்டேன், என் பிள்ளைய தான் சிஎம் ஆக்குவோம், ஒன்றே ஆக்க முடியும். விஜய்க்கு ஒரு அழகு ஆசை இருக்காதாம்மா, தூக்கி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை தானே. இப்போ நம்ம சிஎம் ஆகிட்டோம், நம்ம பிள்ளைங்க எங்கேயோ நம்ம இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க உள்ள அது எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். குற்ற உணர்வு மனுஷன் தானே, அவர் ரோபோட்டா, அவர் மனசுக்கு வலிக்காது. நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் கடுப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்லா வரக்குள்ள எல்லாருக்கும் செய்யணுங்கிற மனநிலை வந்துடும். இந்த நேரத்தில் கூட்டு அம்மா என்ன பிரச்சனை உனக்கு, புஷியானந்தானே பேசியிருப்பார். தலைவர் உங்கள் இட்னு வர சொன்னாருங்க, வாங்க யார்கிட்ட சங்கீதட்ட. தலைவர் உங்கள் இட்னு வர சொன்னாருக்கு, வாங்க எதுக்கு கோர்ட்டுக்கு போறீங்க, நான் தான் இருக்கேன்ல. சரி தலைவர் சண்டை ஒம்பு இல்லாத வாழ்க்கை தலைவர் அப்படின்னா முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. இப்போ குட்டி பத்மினி அவர்கள் விஜய் அவர்கள் கில்லி படத்தப்பிலேருந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளப்புறாங்க. ஏன் அந்த கில்லி படம் வந்தப்போ நீங்கள் சொல்லலை? ஒரு மனுஷன் பெரிய ஆளானோன்னு அள்ளி தூக்கி விட்றாங்கம்மா எல்லாரும். அது தவறானது. ஒருத்தவங்க பர்சனலாக போய் பார்த்தோம்னா, நம்ம பர்சனல் பரவாயில்லடா, சின்ன குப்பு தொட்டியாக இருக்குது, ஏடா அவன் பர்சனல் இவ்வளோ குப்பு தொட்டியாக இருக்குது. திரிஷா இப்போ துணை முதல்வர் ஆனால் என்னம்மா சொல்ல, உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆகட்டும். ஜெயலலிதா மேடம் ஆனாங்கல்ல, மக்கள் ஏற்றுக்கிட்டா ஆக போகிறாங்க. இப்போ அவர் தான் சங்கீதா மேடம் தான் கேஸ் வாபஸ் ஆகிட்டாங்க. சமீபத்தில் த்ரிஷா அவர்கள் ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க. அதில் என்னன்னா, இந்த வயசுல நாடகம் ஆடுறது அசிங்கம், ஒழுங்கா சம்பாதிச்சு பொழப்பு பார்க்குற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டு போட்டிருக்காங்க. அது எல்லாரும் பெரிய பேசு பொருளாக இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது அவங்களுக்கு அவங்களே போட்டுக்கிட்டாங்களா இல்லை மற்றவங்களுக்கு போட்டாங்க? அதுதான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அது யாருக்கு போட்டிருக்காங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதான் அவங்களுக்கு அவங்களே போட்டுக்கிட்டாங்களான்னு தான் எனக்கு தெரியுது. இல்லை அவங்க அந்நியார ஒரிஜினல் அந்நியார அசல் அந்நியார போட்டிருப்பாங்களான்னு இல்லை. சமீபத்தில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் த்ரிஷா அவர்கள் துணை முதல்வர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, எப்போ ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு எழுப்போது. ஆர்பி உதயகுமார் எதுக்கு பேசணும்? அவரே அரசியல் அனாத, எங்கே போகிறது தெரியாமல் இருக்கிறாங்க. அதிமுகவோட நிலைமையே மோசடியாக இருக்குது. இவங்க எதுக்கு இவங்கள பேசுகிறாங்க? திரிஷா இப்போ துணை முதல்வர் ஆனால் என்னம்மா சொல்லு, உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆகட்டும். எம்ஜிஆர் ஆனார்ல, எம்ஜிஆர் ஆனாரா ஆகலையா? இவங்க ஆனாங்கல்ல, ஜெயலலிதா மேடம் ஆனாங்கல்ல, அம்மா அம்மா அம்மானு அரை நூற்றாண்டுக்கெல்லாம் காலையில் விழுந்து கிடந்தாங்கல்ல. ஆகட்டுமே, இப்போ என்ன இருக்குது? மக்கள் ஏற்றுக்கிட்டா ஆக போகிறாங்க. இப்போ அவர் தான் சங்கீதா மேடம் தான் கேஸ் வாபஸ் ஆகிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த அயன் படத்தில் வரும், இப்போ அந்த பொண்ணு பேர் என்ன நல்லா தமன்னா சொல்லுவாங்க, என்னடா அது அந்த பொண்ணு தாடி இல்லாமல் தாடி யார அது இல்லைம்மா, அது இதுமா அப்படின்னு யாரோ போகிற பொண்ணா இந்த பாருங்க உங்கள் பிள்ளை பில்லு போட்டிருக்காருன்னு காட்டும். கடை வச்சுருக்கோம் உங்கள் அம்மா மளிகை கடை. ஓ உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் சமைச்சு போட வந்து நினச்சேன், வந்தது தானே கடையை பிரிக்க சொல்லுது, வீட்டை பிரிக்குது அந்த பொண்ணும்பாங்க. வீட்டை இல்லைம்மா கடையை தான் ரெண்டாக பிரிக்குதும்பாங்கல்ல, இருந்துட்டு போட்டுமே. இதில் இருக்கேம்மா, நான் சங்கீதா மேடம் கோர்ட்டில் கொண்டு கொடுத்தனையிலேருந்து என் வீடியோ பாருங்கள், ஒரு நாளும் தவறாக பேசுறது இல்லை. உங்கள் உரிமைகளை வாங்கிக்கலாம் சங்கீதா மேடம், பட் அவர் சிஎம் ஆகிட்டு அவரை டேமேஜ் பண்ணாதீங்க. இது வரல நேரம், இது வரல தருணம், இது இல்லை. இல்லை. இது சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, இதுக்கும் ஒரு மறைமுகமான காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். வெளிப்பட காரணமே இருக்குது இல்லைன்னா. ஸோ அதான் சஞ்சய் ஒரு பையன் பேசினார்ல ஒரு இன்டர்வியூவில், அதெல்லாம் அப்பா தானம்மா ஃபோன் பண்ணி என்ன டாடி நல்லா இருக்குன்னு டாடினா புள்ள மனசு உடஞ்சி கரைஞ்சிடாதா. விஜயும் ஒரு அப்பாம்மா ஒரு ரூணு உட்காந்துருக்காரு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு ரூணு உட்காந்துருக்காரு, அவ்வளோதான்.
மற்றபடி அவர் இன்ட்ரோவர்ட்டாக உள்ள ஆள் அவ்வளோதானே. ம். அதெல்லாம் பேசிடுவாங்கம்மா. அதெல்லாம் பேசி என் கூட புசியானந்த அண்ணனுக்கெல்லாம் தெரியாதா? தலைவரே இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆதவர்ஜனுக்கே தெரியும். இந்த நேரத்தில் வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும். அடுத்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இது மாதிரி தான் தூக்கிடுவாங்க அள்ளி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது அவங்களும் பிரித்து போய் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் விஜய்க்கு எதுவும் குடைச்சல் கொடுக்காம இருந்திருப்பாங்க. யாரும் இங்கே அப்பாவியெல்லாம் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க சோட்டுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவர் என்ன பிள்ளைகளுக்கு என்ன ஒன்று பண்ணா போகிறாரா? சிஎம் அப்போ என்ன பண்ணணும் தம்பி? சேனல் ஆரம்பிக்கிறியா? இது பண்ணுறியா? வா கட்சியில் இருப்போம். அடுத்த முதல்வர் நீ தான் வாடா அப்படி சேர்த்துக்க வேண்டியதானே பிள்ளைய. அப்ப அடுத்த முதல்வர் ஆக வாய்ப்புண்டா? புடிச்ச மாட்டேன் சண்டை பொழுது விடிஞ்சா போச்சுப்பா. அது என்ன பொழுது போட்டா போச்சு என்ன இருக்குது? நாளைக்கே நான் சிஎம் ஆகிட்டேன், என் பிள்ளைய தான் சிஎம் ஆக்குவோம். அவர் உடனே ஆக்க முடியும்? வாடா தம்பி உட்கார்றா அப்பாவுக்கு பக்கத்தில் சிஎம் ஆயிடுறான் வாடா. எல்லாரும் இப்படிதாம்மா. இந்த நாற்காலி அவனுக்காக தான் காத்திருக்கு. இந்த சுத்து நாற்காலி இருக்கலாமா என் பையனுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வாடா அடுத்த வக்கீல் உட்கார்றா, அப்பா தொழிலை கற்று கொடுக்குற வேலையை பாடுறா, குழப்ப பாருன்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. எல்லாரும் அப்படி தானே. இப்போ ஒரு தான் புருஷன் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு புருஷன் சிஎம் ஆகிட்டார் அப்படிங்குள்ள மகிழ்ச்சி இருக்காது அவங்களுக்குன்னு கேட்குறேன். எல்லாம் சொன்னவனுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த அம்மான்னு. ஹேய் நல்ல பணக்காரங்க அவங்க, பெரிய ஹோட்டல்ஸ் அதிபர் அவங்க லண்டனில். சரி பணத்தை வாங்கினா என்ன, அவர் பொண்டாட்டி தான் கொடுத்தாரு, உனக்கு என்ன வைத்த வேண்டியது? இதெல்லாம் சும்மா கெட்ட பேர் ஏற்படுத்துறது. இந்த நேரத்தில் இதை சரி பண்ணிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் முன்னாடியே சரி பண்ணியிருந்துருக்கலாம். அவர் கொஞ்சம் முடி சரி தான் சரியாக இருந்திருக்கும். ஏன்னா சீமான் மேடையில் பேசுகிறாருல, அது இந்த ஸ்ரீலங்காவை மட்டும் பற்றி பேசக்குள்ள மட்டும் தான் எனக்கு எரிச்சலாக இருக்கும். பூரா பொய்யா பேசிக்கிட்டு எரிச்சலை, வெறும் பொய், பழிச்சா பொய். பொய்யை ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார் ஆன்னு, அப்புறம் அடுத்து பொய் தயாராகிட்டாருன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல சி அப்படின்னு ஆரம்பித்தோம்னா சீனா என்ன பேச போகிறோங்கிறது தான் அந்த கேப். தமிழில் அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேச ரெடி ஆகணும், இணைப்பு வார்த்தை. மற்றபடி அவரோட அரசியல்லாம் நல்ல அரசியல் தான், தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கார், மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் நல்லா தமிழில் பேசுவார், எனக்கு பிடிக்கும். அவர் சாட்டத்துறை மரக நஞ்சானால எல்லா இடத்துக்கும் போகிற எல்லாருமே எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரை கொண்டாந்து அந்த விஜயலட்சுமியோட பொம்பளையை கொண்டாந்து 10 வருஷம் அவர் அவங்களோட இருந்ததேனோ 1 வருஷம்தான் வாழ்த்துக்கள் திரைப்படத்தோட 10 வருஷம் கொண்டாந்து போட்டு செய்ன்னு செஞ்சு இவர் ஐயையோ நான் அவங்களுக்கு வாழ்க்கையிலாவது கொஞ்சம் தான் செஞ்சேன், ரொம்ப பண்ணுதம்மா இது வேறுன்னு ரொம்ப பின்வாங்கிட்டாருமா. அவர் முடியவே இல்லை, சமாளிக்கவே முடியல. கடைசியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ஆமாம் வந்தாங்க இருந்தாங்க போனாங்க, இப்போ என்னது, நான் குத்த வச்ச பொண்ணை பக்கத்தில் வீரப்பன் ஐயாவோட பொண்ணு உட்காந்துருந்தது, நான் என்ன குத்த வச்ச பொண்ணை தூக்கிட்ட சோளக்காட்டுக்குள்ளே போனேன்னார். செமையா இதுதான் ஸ்டாண்டு. முடிச்சு விட்டார்ல. அந்த பையனுமே பேச மாட்டேல, அவனை அந்த டாபிக் பேச மாட்டேல. ஒருத்தனுடைய புகழவே அவன் அந்த ஜெயகாந்த் தான் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய புகழ்ச்சி பக்கங்களை மனிதன் மறந்து விட்டு அவனுடைய இகழ்ச்சி பக்கங்களே பேசுவான் அப்படின்னு. அள்ளி தூத்துறது, வாரி தூத்துறது. சீமான் இருந்தாருன்னா அவர் டைரக்டராக இருந்தாருமா, அதெல்லாம் அவர் ஏற்க தானுமா அந்த காலகட்டங்களில். ஆனால் வாழ்க்கை இருந்தது தான் யார், விஜயலட்சுமி தான். அது வந்து நம்ம சிஎம்மோட நடிச்சதுமா, மஞ்சள் பூசும் மாலை வந்து அப்படி ஒரு கதாநாயகியாக என்றாச்சு. ரொம்ப அந்த விஜய் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதால் தேவயானி விஜய்க்கு ஜோடி ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் வடிவேல் ஜோக்கு பயங்கரமாக இருக்கும். கேரியர் இழந்தது யார், பாஸ்கர் இருக்கின்ற பாஸ்கர் அந்நியம் வரும் யாருக்கு, பாஸ்கருக்கு. நீங்கள் தான் கேரியர் இழந்துட்டீங்க. ஸோ திரிஷா ஒன்றும் இப்போ விஜய் சாரோட தோழியாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தூரம் சர்ச்சைன்னு ஒன்று கிளம்புச்சு இல்லையா, தொடர்ந்து த்ரிஷா அவர்களை எவ்வளோ தூரம் கீழ்த்தரமா பேச முடியுமோ தொடர்ந்து அவ்வளவு தூரமா எதிர்கட்சியும் இருந்தாலும் சரி மற்றவர்கள் இருந்தாலும் சரி பேசிக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இதுவரைக்கும் ஒரு பதிலடியோ அல்லது ஒரு அறிக்கையோ இல்லை, எனக்கும் நான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், வெளிப்படையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான், ஆனால் மற்ற மாதிரி பேசுறாங்கிறதுக்காண்டி ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் கொடுக்காம இப்போ வந்து இந்த சங்கீதா அவர்கள் கேஸை வாபஸ் வாங்குற நேரத்தில் இப்படி கொடுக்க வேண்டிய காரணம்? அவங்க தான் அறிவிப்பு கல்யாண வீட்டு கட்டி பேர் ஒரே சேரி வேட்டி கட்டிட்டு போனாங்களா இல்லையம்மா, அது உனக்கு அந்த அறிவிப்பே பத்தாதா? உனக்கு வேறு என்ன செய்யணும், வேறு என்னப்பா அறிவிப்பு வேணும்? அறிவிச்சிட்டாங்க. இங்கே பிரச்சனை இதாகிட்டு இருக்கு, சட்டமன்றம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் நாக்குட்டியோட கேக் வெட்டி போட்டா போடுறாங்கல்ல. செல் நீ என்ன பேசுறது என்னை பற்றி? நானே சொல்கிறேன், அந்த ஃபோட்டோவே ஏஐன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஏஐயில் அடுத்த நாள் அவரோட செல்லு பசில் எடுத்த செல்லெல்லாம் போட்டாங்க. நம்பாளுவலா எதை ஏஐயே உண்மை வீடியோ ஏஐங்கிறாங்க, ஏஐயே உண்மை விட சரி அப்படியே இருந்தால் தான் என்ன தப்பு? இப்போ சொல்லுங்கள். கலைத்துறையோட ஒன்றா இருக்கிறவங்க இருந்து போட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்கம்மா, ஒரு பாடகி ஒருத்தவங்க, ஐயோ
அதெல்லாம் அவங்களாம் அந்த வீடியோ எல்லாரையும் பேசுகிறாங்க, கண்டபடி எல்லாரையும் போட்டு பழக்குதுமா அது பச்சை பச்சையா. ஐயோ இப்போ த்ரிஷா இருக்கக்குள்ளே தான் இவங்க சிஎம் ஆனார். ஒரு இம்பேக்ட் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு 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 அன்பு இருக்கும். அது வந்து துவண்டு போய் நிற்கக்குள்ள ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் டார்லிங், ஃப்ரீயாக சாப்பிடு தூங்கு பார்த்துக்கலாம் ஹாப்பியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குல்ல, அது ரொம்ப அழகானது. அது அதான் சொல்லுவாங்க, கிளி மாரி பொண்டாட்டி இருந்தால் குரங்கு மாரி ஒப்பாட்டி வச்சுருப்பான்னு. அது குரங்கு இல்லை, அது ஒரு குழந்தைய அவனை டீல் பண்ணியிருக்கோம். இந்த கிளி பொண்டாட்டி எப்படி நேரம் வல்லுவல்லுன்னா லபதபன்னா அவன் ஹாப்பியாக இருக்க முடியாது. நான் ஒரு போர் செய்யணுன்னா நான் காம்பாக்ட் ஜூனில் நான் இருக்கணும்ல, நல்ல உறக்கம், நல்ல சாப்பாடு, மன நிம்மதியாக, பொறுமையாக, லபதப்பு மிளகாத்தூள் இல்லை, தக்காளி பழம் இல்லை, பச்சை மிளகா இல்லை, லோன்னா ஐயோ இதனோட பெரிய தலைவலியாக இருக்குன்னு. ஆனால் அந்த குரங்கு இருக்குல்ல, அப்படி குரங்கு, அது என்னென்னா வாங்கட்டா இல்லைங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா, ரெண்டுமே எடுத்து வர்றேன், எது பிடிக்குதோ சாப்பிட்ற தங்கம் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கு சொல்லு. அதுதான் இங்கே நடக்குது. ஏம்மா ஒரு நடிகை நடிக்க வைக்க கையில் விழுந்து காலில் விழுந்து அக்ரிமெண்ட் போட்டு அடிச்சுட்டு வர்றாங்கம்மா. நீங்கள் எதாவது கிக்கிரி முக்கிரி வேலை பண்ணீங்கன்னு வச்சுங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. அதெல்லாம் மனசு ஒத்து இருந்தால் உண்டு. அவர் சின்ன வயசுலேருந்து எங்கள் மாண்புமிகு மாணவன் எப்போ நடித்தார் அப்போலேருந்து நடிக்கிறார் அவர். அதனால் அவருடைய வாழ்வியெல்லாம் வேறம்மா. பேலன்ஸ் சில்வர் ஸ்பூன் அவர். அவங்க அப்பாவே பணக்காரரு, அவங்க அம்மா சோபா பணக்காரவங்க. சின்ன வயசுலேயே ஒரு தங்கச்சி இழந்திருக்காரு, மரணத்தை பார்த்துருக்காரு. மன உளைச்சல் இருக்கும். அப்போ நீங்களும் மன உளைச்சல் கொடுத்தா என்ன ஆகுது. எனக்கு ரொம்ப அழகாக தமிழ்நாடு சிஎம் விஜய்கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுருக்கேன். கொஞ்சம் அப்பயும் மீறி சில நேரம் கோவம் பஸ் அவுட் ஆயிடுறேன், எதையுமே பேசுறதில்லை, சைலண்ட்டாக இருக்குது. நீ என்ன காரி துப்பு, அமைதியாக இருப்போம், சில் பேபி. சட்டமன்றத்து உட்கார்றாருல, உட்காந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாரு, பேசு பேசு பேசு. அப்புறமா இருந்து பேசுகிறாரு. பேப்பர் படிக்கிறதில்ல போல இருக்கு உட்கார்றாரு. பேப்பரை முன்ன படிக்கிறதில்லன்னாரு. மீம்ஸ் கிரியேட்டர்ஸு நீயே பேப்பரை முன்னே பண்ணி தான் படிக்கிறாங்கிறாங்க. நீ எங்கேத்த கொண்டு சேர்க்கறது. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாது இல்லைம்மா. இப்போ நம்ம பேசுகிறோம், இதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா, அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, இதெல்லாம் அவங்க காதுக்கு போய் சேருமோன்னுவோம். சொல்கிறேன், ஒரு உளவுத்துறை பார்த்து அனுப்புனா தான் உண்டு, வேறு யாரும் அனுப்ப போகிறா. ஸோ த்ரிஷா ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெண் ரொம்ப முக்கியம் வெற்றிக்கு. அது தோழியாக இருந்துட்டு போட்டோம், காதலியாக கூட இருந்துட்டு போட்டோமே, என்ன இருக்கு. இப்போ குட்டி பத்மினி அவர்கள் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ஓஞ்சதுக்கு அப்புறம் அவங்க புதுசாக ஒரு கிளப்பி விடுறாங்க. த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்கள் கில்லி படத்தப்பிலேருந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று கிளப்புறாங்க. ஏன் அந்த கில்லி படம் வந்தப்போ நீங்கள் சொல்லலை, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு கல்யாணமாக பண்ணி வச்சிருக்கலாம், ஏன் அப்போ சொல்லலை. ஒரு மனுஷன் பெரிய ஆளானோன்னு அள்ளி தூத்தி விட்றாங்கம்மா எல்லோரும், அது தவறானது. ஏம்மா ஒருத்தவங்க பர்சனலாக போய் பார்த்தோம்னா, நம்ம பர்சனல் பரவாயில்லடா, சின்ன குப்பை தொட்டியாக இருக்குது, ஏடா அவன் பர்சனல் இவ்வளோ குப்பை தொட்டியாக இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்தவங்க பர்சனல் பார்த்தா அது இன்னும் குப்பை தொட்டி. வாழ்வியல் முறைகள் அப்படி தானே. மனிதன் பாவமா, அவன் எல்லா தப்பும் செய்வாமா, இவன் எல்லா தப்புக்கும் ஃபிட்டானவன் மனுஷன், எல்லாம் செய்வான். ஒருத்தர் பெரிய ஆகணும்னா இப்போ எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், இங்கே த்ரிஷா, சங்கீதா, விஜய் இப்படி சுற்றிட்டோன்னு இதில் பிஜேபிக்காரவங்களாம் மறந்தாச்சு. அவங்கள யாருமே பேசுறது இல்லை. இப்போதான் நிம்மதியாக இருக்கும், அவங்க ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்காங்கம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்கள தானே ஒம்புக்கு இருப்போம், அதாவது போட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இருப்போம். அவங்கள ரொட்டேட்டே பண்ணுறது இல்லையே, அவங்க பாட்டு சைலண்ட்டாக கட்சியை வளர்க்குற எல்லாரிட்டாங்க. விஜய்க்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, பொன்னாட்டி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அந்த வீடு கட்டாங்க போல இருக்க, பனையூர் வீடா, அந்த நீலாங்கரை வீடு, அதெல்லாம் கொடுத்துருவாரு. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் நாடே வருது. பொண்டாட்டி தானே ஒரு வீடு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது செட்டில் பண்ணி வெளில ஏரோநாட்டிக்கு போ, ஃப்ளைட்டு போ, ஏதாவது ஓட்டு போ, ஒரு ஃப்ளைட்டு அப்பாவுக்கு அந்த டிரைவராக இருக்கட்டுமே, அவரே தனி விமானத்தில் தானே போகிறாரு, ஓட்டுறாப்புலன்னா ஓட்டிகிட்டு உட்காந்துருக்க போகிறான் ஃப்ளைட்டை, ஜாலியாக உட்காந்து வேண்டியதான். விஜய்க்கும் ஒரு அழகு ஆசை இருக்காதாம்மா, தூக்கி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை தானே. இப்போ நம்ம சிஎம் ஆகிட்டோம், நம்ம பிள்ளைங்க எங்கேயோ நம்ம இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க உள்ள அது எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். குற்ற உணர்வு, மனுஷன் தானே அவர், ரோபோட்டா அவர், மனசுக்கு வலிக்காது. நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் கடுப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்லா வரக்குள்ள எல்லாருக்கும் செய்யணுங்கிற மனநிலை வந்துடும். இந்த நேரத்தில் கூட்டு அம்மா என்ன பிரச்சனை உனக்கு,
புஷியானந்தனே பேசியிருப்பார். தலைவர் உங்க இட்டுன்னு வர சொன்னாருங்க வாங்க. யார்கிட்ட? சங்கீதட்ட. தலைவர் உங்க இட்டுன்னு வர சொன்னாருங்க வாங்க. எதுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க? நான் தான் இருக்கேன்ல. சரி தலைவரே சண்டை வம்பு இல்லாத வாங்க தலைவர் அப்படின்னா முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. புஷி என்ன தேவையில்லாமல் பார்க்குறீங்க பாரு. தலைவரை விடுங்க, அண்ணி இருந்தால் தான் இப்போ நம்ம கட்சி நடத்த முடியும். நிறையா பிரச்சனை இருக்குது கட்சிக்குள்ளே. இது ஒரு கருத்தாக பேசுகிறாங்க இந்த யூடியூப்பில், வச்சுக்கிடுங்க. முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. வடிவில் ஒரு படத்தில் வடிவலோட முடிச்சிடுறேன். திருசாலைன்னா நயன்தாரா அப்படிம்பார். அப்போ மயில்சாமி ஐயா செத்துட்டார். ஐயா இப்போ திருசாவோட வாழ்க்கை நான் எங்கடா வாழ்ந்தேன் அண்டா அப்படி அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க காமெடியா. அதுமாரி இதெல்லாம் ஒரு சகஜம் தான், யதார்த்தமான ஒரு விஷயம். தொடர்ந்து பேசுவோம்.